नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जपताक स्वामिने नामने नम आचार्य पदानिधि कृपपदायिने गौरगततामताय नगर ग्रामतारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचाद्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 5வது அத்தியாயம் கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில் செயல். இதுல மூன்றாவது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போறோம். கரெக்டுங்களா மாதாஜி? கரெக்டுங்க மாதாஜி. கரெக்டுங்க. ஓகேங்க. ஏயச நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்வத்வோ ஹி மகாபாஹோ ஷூகம் பந்தாத் பிரமுச்யதே. படிட்டாங்க மாதாஜி. படம் மாதாஜி. எவன் ஒருவன் தனது செயல்களின் விளைவுகளில் விருப்பு வெறுப்பு அற்றவனோ அவனே நிரந்தரமான சந்நியாசி ஆவான். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டுள்ள அத்தகையோன் பௌதிக பந்தங்களை எளிதில் வென்று முழுமையாக முக்தி அடைகிறான். பொருளுரை: கிருஷ்ண உணர்வில் முழுமையாக உள்ளவன் எப்போதும் சந்நியாசி ஆவான். ஏனெனில் தன் செயல்களின் விளைவுகளின் மீது அவனுக்கு விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டிற்கு தன்னை அர்ப்பணித்துவிட்ட இத்தகு துறவி கிருஷ்ணருடனான தனது உறவில் தன்னுடைய சர்வ நிலையை அறிந்துள்ள காரணத்தால் அவனே ஞானத்தில் முழுமை பெற்றவனாவான். கிருஷ்ணரே முழுமை என்பதையும் தான் அவரது மிகச்சிறிய பகுதி என்பதையும் அவன் நன்கறிவான். இத்தகு ஞானம் குணத்திலும் அளவிலும் சரியாக இருப்பதால் அது பக்குவமானதாகும். கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக கருதும் கருத்து தவறானதாகும். ஏனெனில் பகுதி என்றுமே முழுமைக்கு சமமாகி விட முடியாது. ஒருவன் குணத்தில் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவில் வேறுபடுகிறான் என்னும் ஞானம் தன்னில் பூர்ண நிலையை அடைய, ஏக்கமும் ஏமாற்றமும் அற்ற பூர்ண நிலையை அடைய வழிகாட்டக்கூடிய திவ்யமான ஞானமாகும். அவனது மனதில் இருமைக்கு இடமே இல்லை. ஏனெனில் அவன் எதை செய்தாலும் அதை கிருஷ்ணருக்காகவே செய்கிறான். இவ்வாறு இருமைகளின் தளத்திலிருந்து விடுபட்டுள்ள அவன் இந்த ஜட உலகில் உள்ள போதிலும் முக்தியடைந்த ஆத்மாவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ செயல் கர்ம யோகம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கர்ம யோகம் அப்படின்னா செயல் புரிவது. கர்ம அப்படின்னா செயல். சோ அந்த செயலை எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அகர்மா, விகர்மா, கர்மா அப்படின்னு. சோ அகர்மா அப்படின்னா அதுக்கு பலன் இல்லை. அந்த விளைவுகள், செயல்களின் அந்த விளைவுகள் எரிக்கப்பட்டு விடுகிறது கிருஷ்ண உணர்வால். அப்ப கிருஷ்ண உணர்வில் முழுமையா இருக்கிறவன் எப்போதும் சந்நியாசி. ஏன்னா அவன் செயல் செய்தே ஆக வேண்டும். ஆனா அந்த செயல் செய்யாதவனுக்கு ஒப்பாகிறான். நாம் எப்படி கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் பார்த்தோம். அதாவது செயல் புரிவோம், ஆனா செய்யாதவனை போல. ஏன்னா அவன் கிருஷ்ணனுக்காக செயல்படுறதுனால சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அவன் எதையும் என்னுடையது, நான் செஞ்ச அகங்காரம் விமூடாத்மா கர்த்தாகம் விதி மன்யதே அப்படின்னா எந்த அகங்காரம், பொய்யான அகங்காரம் அவங்ககிட்ட கிடையாது. அப்ப தன்னோட செயல்கள் மேல விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. இப்போ ஒருத்தர் பிசினஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல எனக்கு 2000 ரூபாய் முதலீடு போட்டிருக்கேன், எனக்கு இது 10,000 கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆயிரு. அவன் போட்ட 2000 கூட அவனுக்கு கிடைக்கல. சோ அவனுக்கு ஏமாற்றம், அதனால விரக்தி ஆயிடுறான். சோ நான் கையில இருந்து போட்ட காசு போச்சு, முதலீடு போச்சு, நான் ரொம்ப விரக்தி ஆகி சூசைடுக்கு போயிடறான். அதே ஒரு 20,000 கிடைச்சிருச்சு, அன்னைக்கு மார்க்கெட் டாப்ல இருக்கு, 20,000 கிடைச்சிருச்சு. உடனே என்ன பண்ணுவான், தலைக்கால் புரியாம ஆடுவான். ஒரு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வேண்டாத மது அதெல்லாம் செஞ்சு கடைசியில அந்த 10,000த்துல பாதிய அவன் அதுக்கு செலவு பண்ணிடுறான். பௌதிகமா இத கொண்டாட்டான்னு சொல்லி. அப்போ அந்த எட்ஜ் இல்லைன்னா இந்த எட்ஜ், அந்த கடைசி இல்லைன்னா இந்த கடைசி. சோ அவங்ககிட்ட புத்தி சமநிலையில இருக்காது.
சீரான நிலையில இருக்காது. ஒன்னும் ஆட்டம் போடுவேன், இல்லைன்னா குப்புறப்படுத்திட்டு அழுவேங்கிற நிலையில. சோ இந்த மாதிரிதான் சில செயல்களை வந்து நாம் பகவானுக்காக செய்யும் போது அதுல விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, லாபம் கிடையாது, நட்டம் கிடையாது. அதனால கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் எதற்காகவும் அழுவதும் கிடையாது, அங்க வந்து குதிச்சுட்டு ஆடுறதும் கிடையாது. எனக்கு சந்தோஷம் பாரு, இன்னைக்கு என்ன வேணா நான் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன்னா அவன் சொரூப நிலையை அடைந்துள்ளான், அறிந்துள்ளான். சொரூப நிலைனா நான் எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவன். நான் பார்ட் அண்ட் பார்சல். இப்ப உடம்புக்கு மற்ற உறுப்புகள் கை கால் எல்லாம் சேவை செய்யுது. இப்ப பகவானுடைய உறுப்புகளான நாம் என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். சோ இது வந்து ஞானத்திலும் குணத்திலும் அளவில் சரியாக இருக்கிறதுனால அந்த பக்குவம் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா கிருஷ்ணரையும் ஆத்மாவையும் சமமாக கருதுறதும் தவறு. ஏன்னா நாம் பகவானோட ஒண்ணு அப்படின்னு, பகவானோட பார்ட், சிறியவற்றில் சிறியவர்கள். ஆனால் விபு அப்படின்னா பகவான் பெரியவற்றில் பெரியவர். ஆனா குணத்தால ஒன்று. இதான் அச்சிந்திய பேத அபேத தத்துவா. பகவான் வந்து கடல் மாதிரி, நம்ம கடல்ல இருக்கிற ஒரு சொட்டு மாதிரி. சோ இந்த ஒருவன் குணத்தில் ஒன்றுபட்டுள்ள போதிலும் அளவில் வேறுபடுகிறான் என்கின்ற ஞானம் தன்னில் பூர்ண நிலையை அடைய, ஏக்கம் ஏமாற்றமற்ற பூர்ண நிலையை அடைய வழிகாட்டக்கூட திவ்யமான ஞானம். சோ முதல்ல புரிஞ்சுக்கணும், நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கு எவ்வளவு சக்திகள் இருக்கு, நான் எந்த நிலையில இருக்கேன், இந்த பௌதிகத்துல முக்குணங்களுடன் எவ்வாறு போராடி கொண்டிருக்கிறேன். அந்த முக்குணங்களை கடந்த நிலைதான் பகவானோட நிலை. அதை அடையும் போதும் நான் பகவானுக்கு இணையாகவில்லை, பகவானோட அளவில் சமமானவன் அல்ல. ஆனா பகவானுடைய குணங்கள் எனக்கும் பூர்ணமாக இருக்கிறது, ஆனா அளவில் சிறியவன் நான். இதெல்லாம் வந்து அந்த ஞானம் வரணும், பக்குவமான ஞானம். ஏன்னா அவன் எதை செய்தாலும் கிருஷ்ணருக்காக செய்கிறான். இப்படி இருமைத்தன்மைகள் துவந்தங்களிலிருந்து அவன் எப்பொழுதும் விடுபட்டு இருக்கிறதுனால அவன் முக்தி பெற்ற ஆத்மாவாகவே கருதப்படுகிறான். ஜடவுலகில் இருந்தாலும் ஜீவன் முக்தாவாக அவன் நடந்துக்கிறான். 4வது ஸ்லோகம். சாங்கிய யோகௌ பிருதக்பாலா பிரவதந்தி ந பண்டிதாக ஏகம் அப்யாத்தித சம்யக் உபயோர் விந்ததே பலம். படிட்டாங்க மாதாஜி. படிட்டாங்க மாதாஜி. பக்தி தொண்டு, கர்மயோகம் ஜட உலகின் ஆய்வு அறிவிலிருந்து சாங்கிய யோகத்திலிருந்து வேறுபட்டது என்று அறிவற்றோரே பேசுவர். எவனொருவன் தன்னை இவ்விரண்டு பாதைகளில் ஏதேனும் ஒன்றில் முழுமையாக ஈடுபடுத்துகிறானோ அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான் என்று உண்மையான பண்டிதர்கள் கூறுகின்றனர். பொருளுரை. படைப்பின் ஆத்மாவை கண்டறிவதே சாங்கிய யோகத்தின் ஜட உலகினை பற்றிய ஆய்வறிவின் நோக்கமாகும். விஷ்ணு அல்லது பரமாத்மாவே ஜட உலகின் ஆத்மாவாவார். பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டு பரமாத்மாவிற்கான தொண்டையும் உள்ளடக்கியதாகும். ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிப்பதாகும், மற்றதோ அதற்கு நீர் ஊற்றுவதாகும். சாங்கிய தத்துவத்தின் உண்மையான மாணவன் ஜட உலகின் வேறான விஷ்ணுவை கண்டுபிடித்து அதன் பின் பக்குவமான ஞானத்துடன் தன்னை அவரது தொண்டில் ஈடுபடுத்துகிறான். எனவே சுருக்கமாக சொன்னால் இரண்டு முறைகளுக்கும் வேறுபாடு இல்லை, ஏனெனில் இரண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டவை. இறுதி இலக்கை அறியாதவரை சாங்கிய யோகமும் கர்ம யோகமும் ஒன்றல்ல என்று கூறுவர். ஆனால் அறிவுடையோர் இந்த வெவ்வேறு வழிமுறைகளின் ஒரே நோக்கத்தையும் அறிவர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ முதல்ல சாங்கிய யோகம் என்றால் என்ன? சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். கர்ம யோகம்னா என்ன, சாங்கிய யோகம்னா என்ன? இப்ப கர்ம யோகம் அப்படின்னா நாம் செயல்களின் மூலமாக பகவானை திருப்திப்படுத்துவது. நம்ம நிறைய காலையிலிருந்து தூங்குற வரைக்கும் நிறைய செயல் புரிந்து கொண்டே இருக்கிறோம். தூங்கும் போது கூட நம்ம மூளை செயல்பட்டு கொண்டே இருக்கும். சோ 24 மணி நேரம் செயல்பாடு என்பது ஆத்மாவுக்கு உரியது. ஆத்மா வந்து செயல்படாம இருக்க முடியாது. அப்போ எதற்காக செயல்படுகிறோம்? எனது புலன்களை நான் திருப்திப்படுத்த பயன்படுத்துகிறேனா அல்லது பகவானின் புலன்களை திருப்திப்படுத்த செயல்படுத்துகிறேனா என்ற நோக்கம் தான் ரொம்ப முக்கியம், உணர்வு. சோ நம்ம செயல் செய்தே ஆகணும். ஆனா யாருக்காக செய்யறோம்? காலையில இருந்து நான் வீடு கூட்டுறேனா, இல்ல பாத்திரம் கழுவுறேனா, இல்ல தொழில் பண்றேனா, எதானாலும் பகவானுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்துல நாம செய்யணும். ஒரு சமையல் செய்யும் போது இது பகவானுக்கு படைக்கணும், தொழில் செய்யும் போது இதுல இருக்கிற பணமெல்லாம் அவர் மூலமா வருது, அதுல ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கணும். இப்படியாக கர்ம யோகம் செய்யப்படுகிறது.
அப்போ கர்மயோகம் இன்னொன்னு பௌதிகவாதிகள் பண்ற கர்மயோகம் அது முழுசா அவங்களுக்காக சுயநலனுக்காக செய்வது. இது கிருஷ்ண உணர்வில் செயல். கிருஷ்ண உணர்வில் செயல்தான் உண்மையான கர்மயோகம், சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி செய்வது. ஆனா சாஸ்திரத்துக்கு புறம்பாக செய்வது என்ன ஆகும்னா விகர்மா ஆகுது. பகவானுக்காக செய்யலையா, நான் மது மாது சூது இதெல்லாம் எடுக்கிறேன்னா அதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்படல, அது விகர்மா. கர்மா என்றால் செயல், அது கர்ம யோகம் என்றால் பகவானுக்காக செய்யறது, கிருஷ்ண உணர்வில் பகவானுக்காக செய்யறது. அதே போல சாங்கிய யோகம் அப்படின்னா சாங்கிய தத்துவம். சாங்கிய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா 24 மூலக்கூறுகள் பகவான் அந்த ஆன்மீக உலகில் எல்லையிலும் ஜட உலகுக்கு எல்லைக்கும் இடைப்பட்ட இடத்துல அதுல 24 மூலக்கூறுகள் அத படைச்சு வச்சிருக்கார். அதை வச்சுதான் இந்த ஜட உலகத்தை படைப்பார். அந்த 24 மூலக்கூறுகள் மூலமாக உண்டானதுதான் இந்த ஜட படைப்புகள் எல்லாமே. அப்போ ஒரு ஆராய்ச்சியாளன் ஆராய்ச்சி பாக்குறான், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உடல் எப்படிப்பட்டது. உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. அப்ப இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், இதுக்கு மேல ஆத்மா, பரமாத்மா, இப்படி ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கிறது தான் சாங்கிய தத்துவம். இது ஆராய்ச்சி பண்றது, ஜட உலகினை பற்றிய ஆய்ந்தறிவு. அப்போ அதன் மூலமா அவன் பரமாத்மாவை, கடைசியில ஆத்மா இருக்கு, ஆத்மா மட்டும் இது செயல்பட முடியாது தனித்து. அப்போ உடலுக்குள்ள இதயத்துல பரமாத்மா இருக்கார் சாட்சியாக, உபதிரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அவர் ஹெல்ப் பண்றார். பகவான் இருந்தா தான் இவங்களால செயல்பட முடியும். இதையெல்லாம் கண்டறிஞ்சு கடைசியில எங்க போய் முடிக்கிறான், பரமாத்மால போய் முடிக்கிறான். அப்போ அந்த பரமாத்மா முடிக்கிறப்போ அவனுக்கு பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணங்கிறது தெரிஞ்சிருது. அப்போ பக்தி தொண்டு ஆரம்பிச்சிடுறான். பக்தி தொண்டு செஞ்சு பரமாத்மாவுக்கான அத மகிழ்ச்சி படுத்துவதற்காக அவன் செயல் புரிய ஆரம்பிச்ச உடனேயே அவன் மரத்துக்கு நீர் ஊத்த ஆரம்பிச்சிடுறான். சோ இந்த ஒரு வழிமுறை மரத்தின் வேரை கண்டுபிடிக்கிறது, இந்த சாங்கிய தத்துவம் வேற கண்டுபிடிக்கிறது. அந்த மரத்துக்கு நீர் ஊற்றுவது அப்படிங்கிறது கர்மயோகம். பகவானுக்காக எல்லாமே செயல்படுறது, எல்லாவற்றிலும் பகவானை மையமா வைத்து செயல்படுவது. சோ இப்படி உண்மையான மாணவன் ஜட உலகின் வேறான விஷ்ணுவை கண்டுபிடித்து அதன் பக்குவமான ஞானத்துடன் தன்னை தொண்டில் ஈடுபடுத்துகிறான். பக்குவமான ஞானம், ஞானம்னா இந்த ஜட உலக ஞானம் கிடையாது. IAS படிக்கிறேன், IPS படிக்கிறேன், MBBS படிக்கிறேன், அதெல்லாம் ஞானம் இல்லை. அதெல்லாம் வெறும் ஜட அறிவு. ஆனா ஆன்மீக அறிவு தான் ஞானம். சோ ரெண்டுக்குமே வேறுபாடு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே விஷ்ணுவை இலக்காக கொண்டது. ஆனா இதை தெரியாதவங்க என்ன சொல்றாங்க, சாங்கிய யோகம் கர்ம யோகம் ரெண்டும் வேற வேறன்னு சொல்றாங்க. ஏன்னா ஞானத்தோட நம்ம பகவானுக்கு செயல் புரியணும். செயல் ஞானம் இல்லாம செஞ்சோம் அப்படின்னா வெறும் சடங்கு. நிறைய பேர் இந்த உலகத்துல அதான் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்னன்னே தெரியாது. ஆனா அவங்க திருமண சடங்குகள்ல பாருங்க, அப்புறம் மற்ற எல்லா சடங்குகள்லையும், ஒரு கும்பாபிஷேகம் ஆகட்டும், ஒரு வீட்டுல பூஜை முறைகள் ஆகட்டும், சும்மா பொருட்களை எடுத்து வைப்பாங்க. ஞானம் எதுவும் கிடையாது, இந்த அறிவு கிடையாது. நான் ஆத்மா, பக்கத்துல பரமாத்மா இருக்கார், விஷ்ணுவே இறுதி குறிக்கோள் அப்படிங்கறதுலாம் தெரியாம தேவர்களுக்கெல்லாம் யாகம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவர்கள் யாருன்னே தெரியாது, அவங்கதான் முழுமுதற் கடவுள் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அறிவில்லாத ஞானம், பக்குவம் இல்லாத ஞானம் அவங்களுக்கும் பக்தியை கொடுக்காது. பக்தி அப்படின்னா பகவான் விஷ்ணுவுக்கு செய்யப்படுவதுதான் பக்தி. பக்தி கொண்டு போய் நம்ம விநாயகருக்கோ முருகருக்கோ செஞ்சோம் அப்படின்னா அது சடங்குதான். ஏன்னா அவங்க யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. அவங்களாம் உயர்ந்த தேவர்கள். சிவபெருமான் யாரு, உயர்ந்த தேவர். பிரம்மா யாரு, அவர் ஜீவராசிகளில் முதல் படைப்பாளி. இந்த விஷயமெல்லாம் தெரியாது. அப்போ ஞானம் இல்லாத கர்மம் வெறும் சடங்குதான். அது பக்தின்னு அவங்க சொல்லிப்பாங்க. ஆனா சோ இதுலயே சகர்மா, அதாவது மிஸ்ர அப்படின்னு கலப்படமான நிஷ்காம கர்மா, இதெல்லாம் நிறைய இருக்கு. பக்தி மிஸ்ர கர்ம, பக்தி மிஸ்ர ஞான, பக்தி மிஸ்ர
யோகா, கர்ம மிஸ்ர பக்தி, ஞான மிஸ்ர பக்தி, யோக மிஸ்ர பக்தி, இப்படி எல்லாம் இருக்கு. அது பின்னாடி நாம பார்க்கலாம். மிஸ்ர அப்படின்னா கலப்படமானது. அடுத்தது ஸ்லோகம் 5. ஆனா பக்தி தொண்டு ஒண்ணுதான் கலப்படம் இல்லாதது, நேரடியாக பகவானுக்கு தூய்மையான செய்யப்படும் நிலை. ஸ்லோகம் 5. யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைர் அபிகம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஹ பஷ்யதி ஷ பஷ்யதி. ஹரே கிருஷ்ணா. எவன் ஒருவன் சாங்கிய யோகத்தினால் அடையக்கூடிய அதே நிலை பக்தி தொண்டிலும் அடையக்கூடியதே என்பதை அறிந்து சாங்கிய யோகத்தையும் பக்தி தொண்டையும் சமநிலையில் காண்கிறானோ அவனே உள்ளதை உள்ளபடி காண்கின்றான். அப்ப சாங்கிய யோகம்ங்கிறதும் ஆராய்ச்சியில முடிவுல அவன் பக்தி தொண்டுக்கு தான் வர்றான். அப்ப சாங்கிய யோகத்தினால் கிடைக்கிறது தான் பக்தி தொண்டிலும் கிடைக்குது. ஏன்னா அது ரொம்ப நாள் எடுக்கக்கூடியது சாங்கிய யோகம். ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் இந்த கலியுகம் பத்தாது. ஏன்னா பிரேயானால் அல்பாயுசக, கலியுகத்துல எல்லாம் அல்பாயுசோட இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. மற்ற யுகங்களுக்கு இது பொருந்தும், ஆனா இந்த யுகத்துல அது கஷ்டம். பொருளுரை தத்துவ ஆராய்ச்சியின் உண்மை நோக்கம். இது ஆராய்ச்சி பண்றது, தத்துவ ஆராய்ச்சி. வாழ்வின் இறுதி இலக்கை கண்டறியறது. இப்ப ஆராய்ச்சி எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நான் யாரு, எங்கிருந்து பிறந்தேன், நான் கல்லா, நான் ஏன் இந்த உணர்ச்சி எங்கிருந்து வருது, ஓ ஆத்மா இருக்கங்காட்டிக்கு தான் வருது, ஆத்மா போயிடுச்சுன்னா அது பெணம். இப்படி தத்துவ ஆராய்ச்சி நிறைய பண்ணுவாங்க. வாழ்வின் இறுதி இலக்கு தன்னுணர்வு. ஏன்னா அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணி கடைசியில கண்டறியறது என்ன, தன்னுணர்வு. நான் உடல் அல்ல, ஆத்மா. சோ அது 2 வழிகளால் அடையப்படும் முடிவுகளுக்கிடையில் வேறுபாடு கிடையாது. இப்போ சாங்கிய தத்துவம் அப்படின்னா கர்மயோகம், சாங்கிய யோகம், பக்தி யோகம், ரெண்டோட முடிவுலையும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா சாங்கிய தத்துவத்தோட இறுதி நோக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதா சாங்கிய தத்துவம் ஆராய்ச்சி பண்றது. வாழ்க்கையோட இறுதி முடிவு என்ன, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. சோ சாங்கிய தத்துவ ஆய்வினால் ஆத்மா இந்த ஜட உடலின் அம்சம் அல்ல, மாறா பரம ஆன்மீக பூரணத்தின் அம்சம். ஆன்மீக பூரணம் அப்படின்னா ஆன்மீக லோகத்துல பகவான் பூரணமானவர். இங்கேயும் பூர்ணமானவர் தான், ஜட உலகத்திலையும் எங்கேயுமே அவர் பூர்ணமானவர் தான். சோ நாமளும் பூர்ணமான, அவரிடம் இருந்து பிரிந்து வரும் பற்பல அம்சங்களும் அதனதன் அளவில் பூர்ணமானது. இப்ப மனிதர்கள் நாம் இருக்கிறோம், நம்மளோட ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா சச்சித் ஆனந்தமயமானது. அப்ப நம்மளுக்கும் பூர்ணத்துவம் இருக்கின்றது. ஆனால் இப்ப ஜட உலகில நாம முக்குணங்களால் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பூர்ணத்துவம் வெளிப்படவில்லை. அப்போ இங்க பரம ஆன்மீக பூரணத்தின் அம்சம், நாம பகவானுடைய அம்சம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றான். எனவே ஆன்மீக ஆத்மா ஜட உடலில் ஆற்ற வேண்டிய செயல் ஏதுமில்லை. ஏன்னா இது நம்மளுக்கு பொருந்தாது, இந்த ஜட உலக செயல்கள் நம்மளுக்கு பொருந்தாது. ஆனா வேற வழி இல்ல. அதனால தான் நாம் செய்யும் செயல்களை கிருஷ்ணருக்காக செய்யும் போது, ஆன்மீக லோகத்திலிருந்து எது வந்திருக்கு, கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள். சோ பகவானுடைய அந்த ஒரு சின்ன நூலை பிடிச்சுக்கிட்டு நாம ஏறணும். ஏன்னா பகவானோட லோகத்திலிருந்து நம்மளுக்கு கிடைச்சது அது ஒண்ணுதான். ஏன்னா இங்க இருக்கிறது அங்கில்ல, அங்க இருக்கிறது இங்கில்ல, எக்ஸப்ட் கடவுளோட நாமம், ரூபம், புகழ், லீலைகளை தவிர. இந்த இதிகாசங்கள் பகவான் எப்படி வந்திருக்கார், கிருஷ்ணஸ்வதாமோ பகதே தர்ம ஞானாதி பீகசக களவ் நஷ்ட திருஷாமேச பிராணர்கோ அதுனோதிதக. பிராணங்கள் வடிவா வந்திருக்கார். சோ அதை கெட்டியா புடிச்சுக்கணும். நம்மளுக்கு கிடைச்ச இந்த சிறு துண்டு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த துப்பறியறவங்க, ஆராய்ச்சியாளர்கள், அதெல்லாம் அதை புடிச்சுக்கிட்டு அவங்க பெரிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அது போல நம்மளுக்கு கிடைச்சது என்ன, இந்த பகவானுடைய கிரந்தங்கள், பக்தர்கள் சங்கம், பகவானோட நாம, ரூப, புகழ், லீலைகள், இதை புடிச்சுக்கிட்டு நாம் அதை விடாம அதை வச்சுக்கிட்டே நம்ம மேல போயிடும். அப்புறம் இந்த அதனாலதான் இந்த ஆன்மீக ஆத்மாக்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த ஜட உலகத்துல எது கிடையாது. ஏன்னா நம்மளாம் ஆன்மீகமயமானவர்கள். உடல் பௌதிகமானது. அந்த உடல் என்னைக்கோ அது அழிய போறதுதான். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. சோ ஆத்மாவை எப்படி காப்பாற்றுறது, நாமெல்லாம் ஆன்மீக ஆத்மாக்கள். அதனால ஆன்மீகத்தோடு ஒன்றி இருக்கும் போது மட்டும்தான்
அந்த ஆத்மாவானது காப்பாற்றப்படும். இல்ல நான் இந்த உடல்ங்கிற தளத்துல நீங்க செயல்பட்டீர்களானால் கண்டிப்பா நாம தப்பிக்கவே முடியாது. சோ ஆன்மீக ஆத்மாக்களோட வேலை என்ன? பகவானுடைய செயல்ல ஈடுபட்டிருக்கிறது. பகவானுக்கு சந்தோஷப்படுத்தும் வகையில, அவளை திருப்திப்படுத்தும் வகையில எல்லா செயல்களையும் செய்ய வேண்டியது. ஏதோ ஒரு வகையில் அந்த செயல்கள் பரமனுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். எப்போது அவன் கிருஷ்ண உணர்வில் செயல்படுகிறானோ அப்போது அவன் தனது உண்மையான சொரூப நிலையில் அமைந்துள்ளான். நம்மளோட உண்மையான நிலை அது சொரூப நிலைன்னு நாம் படிக்கிறோம். சொரூப நிலை அப்படின்னா நம்மளோட உண்மையான நிலை. இப்ப யோகம் என்னும் முதல் பயிற்சியில் அவன் ஜடத்தின் மீதுள்ள பற்றுக்களை விட்டொழிக்க வேண்டும். பக்தி யோகம் முறையிலோ அல்லது கிருஷ்ண பக்தி செயல்களிலோ பற்றுதல் கொள்ள வேண்டும். மேலோட்டமா பார்த்தா ஒரு வழி துறவையும் இன்னொரு வழி பற்றுதலையும் உட்படுத்துவதாக தோன்றினாலும் உண்மையில் இரு வழிகளும் ஒன்றே. ஏன்னா ஜடத்தின் மீதான துறவும் கிருஷ்ணர் மீதான உறவும் ஒன்றே. இதை காணக்கூடியவன் பொருட்களை உள்ளது உள்ளபடி காண்கின்றான். ஏன்னா கிருஷ்ணர்கிட்ட நம்மளுக்கு உறவு ரொம்ப வலுப்படும் போது எத்தனை அவர்கிட்ட நெருங்குறமோ அத்தனை பௌதிகத்துல விடுபடுவோம். பௌதிக பொருட்கள் மேல ஆசை வராது. இப்ப சாதாரணமா நாமள பெரிய அளவுல முன்னேறல. ஆனா எப்ப கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணருடைய வாயில் உதிர்ந்த இந்த பகவத்கீதையை நாம படிக்க ஆரம்பிச்சோமோ, பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோமோ, எப்ப நாமம் சொல்ல ஆரம்பிச்சோமோ அப்பவே டிவி பாக்குறது, இதெல்லாம் துறவுதான். சோ ஜடத்தின் மீதான துறவுதான் இதெல்லாமே. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வருது. வேற விஷயங்களை பேச பிடிக்காது. நிறைய வம்புகள் எல்லாம் வளர்த்துருக்குறோம். வேற விஷயங்கள் எல்லாம் பேசி தேவையில்லாம வம்பெல்லாம் இழுத்து நம்மளே ரோட்ல போறதை எடுத்துட்டு சட்டைக்குள்ள போட்ட மாதிரி பிக்குது சொரியுதுன்னு. ஏன்னா நம்ம வாயானது பேசாம இருக்க முடியாது. ஆனா பகவானை பற்றி பேசும்போது நம்மளுக்கு ஜட வம்பு எல்லாம் வராது. பகவானை பற்றி பேசிட்டே இருக்கணும், அதை கேட்டுட்டே இருக்கணும். வேற விஷயங்களை கேட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? பற்றுதல் உண்டாகும். டிவியில நிறைய அட்வைஸ்மெண்ட் பார்த்து அதை காதுல வாங்கி அதை வாங்கணும், இதை வாங்கணும், அங்க போகணும், இங்க போகணும், அவ இப்படி இருக்கா இவ இப்படி இருக்கான்னு பேசி வம்பு வளர்த்து எல்லாம் அடிபட்டு இப்ப நம்ம கடைசியில சரியான பாதைக்கு வந்துட்டோம். தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனா முதல்ல குட்டை மாதிரி இருந்தோம். கலங்கி ஒரு சின்ன கல்ல போட்டா கூட அது கலங்கும். அது போல இருந்த நாம் இன்னைக்கு கடல் மாதிரி, கடல்ல கல்லு போட்டா அது கலங்காது. அதனால ஜடத்தின் மீதான துறவும் கிருஷ்ணன் மீதான உறவும் ஒன்றே. அதாவது ஒண்ணு துறவுன்னு நினைச்சோம் அப்படின்னா மற்றொன்று பற்றுதலை உண்டாக்குது. எது துறவு உண்டாக்குது? ஜடப்பொருட்கள் மேல நம்மளுக்கு துறவு உண்டாக்குது. பற்றுதல் எங்க உண்டாகுது? கிருஷ்ணர் மேல உண்டாகுது. சோ ரெண்டுமே ஒண்ணுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு பற்று அரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவான் கிட்ட நெருங்குறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான்கிட்ட நெருங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பற்றும் அருந்து போகின்றது. ஜடப்பற்றும் நம்மளுக்கு நீங்கிட்டே வருது. சோ இது உடனே உடனே 100 மார்க் வாங்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு எப்படி மாணவர்கள் படிச்சு 100 மார்க் எடுக்கிறாங்க, அது போல நாமளும் படிப்படியாக எவ்வளவு புரிதல் இருக்கிறதோ அளவுக்கு பகவானை நெருங்க முடியும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இதை கேட்கிறேன், நான் டிவி பார்த்துட்டே கேட்கிறேன், இல்ல போனை யூடியூப் பார்த்துட்டே கேட்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் அருந்துடாது ஜடப்பற்று. முழுமையாக கவனத்துடன் நாம பகவானை பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இதயமானது தூய்மைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த உணர்வு தூய்மைப்படும் போது நாம் ஜடத்திலிருந்து தானாக விடுபடுகிறோம். அடுத்து 6வது ஸ்லோகம். சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கம் ஆப்தும் அயோகதஹ யோகமுக்தோ முனிர் பிரம்ம ந சிரேனாதி கச்சதி. இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனவே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பொருளை அடைய முடியும். பொருளுரை. இருவகையான சந்நியாசிகளில் துறவு வாழ்வில் ஈடுபட்டுள்ளனர். மாயாவாத சந்நியாவாதிகள் சாங்கிய தத்துவத்தை படிப்பதிலும்
வைஷ்ணவ சந்நியாசிகள் வேதாந்த சூத்திரத்திற்கு முறையான விளக்கம் கொடுக்கக்கூடிய பாகவத தத்துவத்தை படிப்பதிலும் ஈடுபட்டுள்ளனர். மாயாவாத சந்நியாசிகளுக்கும் சந்நியாசிகளும் வேதாந்த சூத்திரத்தை படிக்கின்றனர். ஆனால் அவர்கள் சங்கராச்சாரியாரால் எழுதப்பட்ட ஷாரீக பாஷ்ய எனப்படும் உரையை படிக்கின்றனர். பாகவத பள்ளியின் மாணவர்கள் பஞ்சாத்தர நெறிகளின் இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் வைஷ்ணவ சந்நியாசிகளுக்கு பகவானின் திவ்யமான தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடுகள் உள்ளன. வைஷ்ணவ சந்நியாசிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் பௌதீக செயல்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற போதிலும் அவர்கள் இறைவனின் பக்தி தொண்டில் பற்பல செயல்களை செய்கின்றனர். ஆனால் சாங்கிய வேதாந்த கல்வியிலும் மனக்கற்பனைகளிலும் ஈடுபடும் மாயாவாத சந்நியாசிகளால் இறைவனின் திவ்யமான தொண்டினை சுவைக்க முடியாது. அவர்களின் ஆய்வுகள் மிகவும் கடினமானதால் சில நேரங்களில் அவர்கள் பிரம்மனை பற்றிய கற்பனைகளில் களைப்புற்று முறையான அறிவின்றி பாகவதத்திடம் தஞ்சமடைகின்றனர். விளைவு இவர்களது பாகவத கல்வி தொல்லை அளிப்பதாகி விடுகிறது. மாயாவாத சந்நியாசிகளின் செயற்கையான வரட்டு கற்பனைகளும் அருவவாத விளக்கங்களும் சற்றும் பயனற்றவையாகி விடுகின்றன. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவ சந்நியாசிகளோ தங்களது திவ்யமான கடமைகளை ஆற்றுவதில் ஆனந்தத்துடன் உள்ளனர். மேலும் இறுதியில் இறைவனின் திருநாட்டை அடைவதற்கான உத்தரவாதமும் அவர்களிடம் உள்ளது. மாயாவாத சந்நியாசிகள் சில சமயங்களில் தன்னுணர்வு பாதையில் இருந்து வீழ்ச்சியடைந்து மக்கள் தொண்டு, சமூக சேவை போன்ற பௌதீக செயல்களில் மீண்டும் நுழைகின்றனர். அச்செயல்கள் பௌதீக ஈடுபாடுகளே. எனவே எது பிரம்மன், எது பிரம்மன் அல்ல என்பதை பற்றிய வரட்டு கற்பனைகளில் ஈடுபட்டிருக்கும் சந்நியாசிகள் பற்பல பிறவிகளுக்கு பின் கிருஷ்ண பக்திக்கு வரலாம் என்ற போதிலும் அவர்களை காட்டிலும் கிருஷ்ண பக்தியின் செயல்களில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவர்கள் நன்னிலையில் உள்ளனர் என்பதே முடிவு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இது கொஞ்சம் கவனமா கேட்கணும். இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனவே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. ஏன்னா இந்த ஆத்மா எப்படிப்பட்டது சொல்லுங்க. ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா நிரந்தரமானது மாதாஜி, நிலையானது, அழிவற்றது, நித்தியமானது. முடியாது. சச்சித் ஆனந்தமயமானது. சோ எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது அப்படின்னா மகிழ்ச்சிங்கிறது எங்க வரும்? ஆனந்தம். சோ இதயத்திற்கு, அந்த ஆத்மாவிற்கு ஆனந்தம் என்றும் நிலைத்திருப்பது. ஆனா கிடைக்குமா? ஏன்னா பகவானுக்கு செயல் செய்யும் போதுதான் ஆனந்தம் கிடைக்கும். அதுதான் நம்மளோட சொரூப நிலை. அதுதான் மகிழ்ச்சி தரக்கூடியது. இப்ப பக்திக்குள்ள வந்தோன்னே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம சந்தோஷம் எங்கேன்னு தேடினோம். ஆனா இப்ப சுலபமா நம்மளுக்கு கிடைக்கிறது மத்தவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அவங்க நம்மள ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. இவங்கனால மட்டும் எப்படி இருக்க முடியுது? எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க, என்னமோ கேக்குறாங்க. நம்மளுக்கெல்லாம் ஒண்ணும் புலப்பட மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு மண்டையை உடைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா, அந்த அமானித்துவம் கிடையாது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது. கொஞ்ச நாள் பொறுமையா கேட்டாங்கன்னா புரியும். ஆனா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சிலர் என்ன பண்றாங்க, செயல்களை துறந்து பகவானை அடையறதா நினைச்சுக்கிட்டு அதுதான் தன்னை மகிழ்விக்கும், இந்த ஜடத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி செயல்களை தானாக செயற்கையா துறக்குறாங்க. நான் குடும்பத்தை திறந்துட்டேன், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், செல்வம் வேண்டாம், ஒரு கோவணம் மட்டும் போதும், நான் போய் என்னோட உடலையும் செயல் இல்லாம ஆசனத்துல உட்காந்து கண்களை மூடியும் மூடாமலும் அப்படியே முதுகெலும்ப நேரா வச்சுக்கிட்டு நேரா நிமிர்ந்து மான் தோலோ புலித்தோலோ போட்டு சின்முத்திரை கையில வச்சுட்டு ஆக்ஞா சக்கரத்துல கண்கள் இரு புருவங்களுக்கு இடையில் சூனியத்தை நினைத்து நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அது அவனை மகிழ்விக்காது. ஆனால் பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்பவுமே பகவானை தாமதமின்றி அடைய முடியும். அப்ப 2 வகையான சந்நியாசிகள். ஒண்ணு மாயாவாத சந்நியாசிகள். அவங்க எல்லாம் சாங்கிய தத்துவத்தை படிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க. சாங்கிய தத்துவத்தை படிச்சுட்டு பிரம்மம் தான் முடிவு,
அப்படிங்கிற இதுக்கு வந்துடுறாங்க. சோ பிரம்மனிலும் நாங்க ஒன்றிணைய வேண்டும், அதுதான் முடிவு அப்படின்னு அவங்க வர்றாங்க. அப்போ வைஷ்ணவ சன்னியாசிகள் என்ன பண்றாங்கன்னா, வேதாந்த சூத்திரம், வேதங்களுடைய அனைத்து முடிவுகளும், சூத்திரம் வேதாந்த சூத்திரம் என்னன்னா வேதங்களோட அனைத்து முடிவும், அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதை படிச்சு பாகவத தத்துவத்தை படிக்கிறதுலயும் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களும் மாயாவாதிகளும் படிக்கிறாங்க வேதாந்த சூத்திரத்தை. ஆனா அவங்க வந்து சங்கராச்சாரியாரால் எழுதப்பட்ட சரீர பாஷ்யம், ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு பாஷ்யம் இருக்கு. பாஷ்யம் அப்படின்னா விளக்கம். இப்ப சங்கராச்சாரியரால் எழுதப்பட்ட அத்வைத தத்துவம், அதுக்கு வந்து சரீர பாஷ்யம். பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்துக்கு கோவிந்த பாஷ்யம். அப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு ஸ்ரீ பாஷ்யம். இப்படி பாஷ்யங்கள் இருக்கு. அப்ப இந்த பஞ்சராத்திர நெறிகளின்படி பகவானின் இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடுறதுனால வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு பகவானின் நித்திய தொண்டில் பலதரப்பட்ட ஈடுபாடுகள் இருக்கு. இப்போ வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட ஈடுபாடுகள்னா, கோயில்ல போய் சுத்தம் பண்றது, சிலைகளுக்கு மாலை, பகவானுக்கு சிலை ரூபமா இருக்கிற பகவானுக்கு மாலை தொடுக்கிறது, அவரை குளிக்க வைக்கிறது, அவருக்கு அபிஷேகம் பண்றது, அவருக்கு ட்ரெஸ் போடுறது. வைஷ்ணவர்கள் மற்ற பக்தர்களுக்கு அவங்க வந்து பிரசாதம் வழங்குவதற்காக சமையல் பண்றது, பல வேலைகள் இருக்கு. ஆனா இவங்களுக்கோ என்ன இருக்கு? ஒரு வேலையும் இல்லை. சோ அவங்களுக்கு வந்து ஈடுபாடு இல்லை எதுலையுமே. அப்ப வைஷ்ணவ சன்னியாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பௌதிக செயல்களுக்கு தொடர்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வேலை செஞ்சாலும் அதனுடைய பலன்ல அவங்களுக்கு வந்து அக்கறை கிடையாது. எல்லாம் பகவான்கிட்ட விட்டுறாங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, பகவான் சொல்றார். அது போல நடந்துக்கிறாங்க. பகவானுக்காக எல்லாம் செய்யறாங்க. அதனால எல்லா முடிவும் அவர் பார்த்துக்குவார். நான் செய்ய வேண்டியது என் கடமை, எது வந்தாலும் அது வரத்தான் செய்யும். நீங்க மாயாவதியா இருந்தாலும் சரி, கிருஷ்ண பக்தனா இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்க போன ஜென்மத்திலேயே அதெல்லாம் விதைச்சிட்டீங்க. இப்ப பழம் எல்லாருமே என்ன விதைச்சாங்களோ, முள்ளு விதை விதைச்சவன் முள்ளத்தான் சாப்பிடணும். ஆப்பிள் விதை விதைச்சவன் ஆப்பிள் அறுவடை பண்ணலாம். சோ யார் என்னென்ன விதை விதைச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அறுவடை பண்ணணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா இவன் வந்து வரது வரட்டும், ஏன்னா நான் முதலே செஞ்சு வச்சுட்டேன், அதை நான் அனுபவிச்சுதான். ஆனா இப்ப வந்து என்னால மாத்த முடியும். இப்ப இருக்கிற செயலை என்னால இந்த செகண்ட் எப்போ நான் பகவானிடம் சரணடைந்தனோ அந்த செகண்ட்ல இருந்து என்னோட செயலை மாற்ற முடியும். அது பகவானுக்காகவே செய்யும் போது அதனால விளைவு கிடையாது. சோ மீண்டும் அது பிறப்படுத்தி நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மாயாவாதிக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை. சோ நம்மளுக்கு வந்து எந்த பௌதிக செயலோடையும் பக்தர்களுக்கு தொடர்பு கிடையாது. செயலை செய்தாலும் அவனுக்கு அதுல வந்து விளைவுகள் எரிக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் இறைவனின் பக்தி தொண்டில் பற்பல செயல்களை செய்கிறார்கள். ஆனால் சாங்கிய வேதாந்த கல்வியிலும் மனக்கற்பனையில் ஈடுபட்டு மாயாவாதிகளில் இறைவனின் திவ்யமான தொண்டினை சிவைக்க முடியாது. அவங்க வந்து செயலே அற்றிருக்கிறாங்க. நாமெல்லாம் என்ன செய்யறோம்? கிருஷ்ணருக்காக செயல் புரிகிறோம், பிரசாதம் பண்றோம், அதை சாப்பிட்றோம். பிரசாதம் தண்ணியா வைக்கிறோம், பகவானுக்கு தீர்த்தமா வைக்கிறோம், அதை கலந்து நாமளும் அந்த தீர்த்தத்தை குடிக்கிறோம். சோ அதுல நாம என்ஜாய் பண்றோம். ஆனா அவன் என்ன பண்றான்? எனக்கு எதுவுமே வேண்டாம், உணவு வேண்டாம், நான் விரதம் இருந்து அப்படியே நான் வந்து தவம் இருக்கிறேன், தண்ணி வேண்டாம், நான் தவம் இருக்கிறேன் அப்படின்னு மாயாவாதிகள் அதை சுவைக்க முடியாது. அவர்களின் ஆய்வுகள் மிகவும் கடினமானதால் சில நேரங்கள் அவர்கள் பிரம்மனை பற்றிய கற்பனைகளில் களைப்புற்று முறையான அறிவின்றி பாகவதத்திடம் தஞ்சமடைகின்றனர். ஏன்னா சுவை கிடையாது. இங்கெல்லாம் ஆடலாம் பாடலாம். சில பிரபுபாதர் என்ன சொல்றாரு? இஸ்கான் மூவ்மெண்ட், கிருஷ்ணருடைய கிருஷ்ண உணர்வு அப்படின்னா என்ன? நீங்க கோயிலுக்கு வரலாம், ஈட்டிங், டான்சிங், இந்த மாதிரி ப்ரீச்சிங் என்ன வேணும் நீங்க பண்ணலாம். கிருஷ்ணருக்காக நீங்க டான்ஸ் ஆடலாம், நீங்க பாடலாம், பகவானுக்காக கீர்த்தனம் பாடலாம், படிக்கலாம். நீங்க அது முடியலையா போய் சுத்தம் பண்ணலாம், அது முடியலையா உக்காந்து காய்கறி எடுத்து கொடுக்கலாம், அது முடியலையா ஏதாவது செடி வைக்கலாம், இல்ல என்ன வேணா சேவைகள் பண்ணலாம். வெரைட்டிஸ் ஆஃப் சேவாஸ் இருக்கு. நீங்க இங்க போனா ஒரே இடத்துல உக்காந்து ஒண்ணுமே இல்லாத ஒன்ன நினைச்சுக்கிட்டு, சூனியத்தை நினைச்சுக்கிட்டு இந்த மாயாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு எந்த சுவையும் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா
இவங்கெல்லாம் எப்படா இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு இங்க பாகவதத்திடம் சரணடைந்து விடுவார்கள். விளைவு இவர்கள் பாகவத கல்வி தொல்லை அளிப்பதாக விடுகிறது. ஏன்னா பாகவதத்துக்கு மறுபடியும் அவங்க தப்பா அர்த்தம் கற்பித்துக்கிறாங்க. கடைசியில எல்லாம் போய் சூனியத்துல முடியுது. நாமெல்லாம் என்ன சொல்றோம்? எல்லாமே கிருஷ்ணர் தான், சர்வ காரண காரணம். ஏன்னா பகவான் தான் பிரம்ம சம்ஹிதையில பிரம்மாவே சொல்றாரு, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் மத்தக பரதரம் நானியத் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய மயி சர்வம் இதம் புரோக்தம் சுத்ரா மணிகணா இவ அகம் சர்வசிய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதிமத்துவா பஜதே மாம் புதா பாவ சமன்விதாக. சதுர் ஸ்லோகங்கள்ல இன்னும் பாகவதத்திலையும் சொல்றார், ஜென்மாதியஸ்யேதோ அன்வயா திதர்த்தசாதேசு அபிக்ஞ ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவய முய்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி அமிர்தாம் யதா வினிமயோ யத்திர திருஷர்க்கோ அமிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுகம் சத்யம் பரம் தீமஹி. சத்தியம், அந்த பரம் யாரு? அந்த உயர்ந்தவர் யாரு? சத்தியமாக, சத்தியம் பரம் தீமகி. அந்த பரம்பொருள் அந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே தான் அப்படின்னு யார் சொல்றார்? வியாசதேவர் சொல்றார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு தான் தொடங்குறார். சோ அந்த வாசுதேவர் யார்? ஐஸ்வர்யங்களை கொண்டவர். யார்? இந்த ஜென்மாதி அசியத படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாவற்றிற்கும் காரணமானவரோ. சோ இதெல்லாம் பக்தி தொண்டுல ஈடுபடுறவங்களுக்கு சர்வசாதாரணமா புரியும். அவங்களுக்கு என்ன எப்படி பண்ணாலும் கடைசியில போய் சூனியத்துல சர்வம் கலவித பிரம்மம் அப்படிம்பாங்க. பிரம்ம சத்தியம் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிம்பாங்க. சோ நிறைய குழப்பிக்குவாங்க அவங்க. எல்லாம் பிரம்மத்திடம் தோன்றுகிறது, பிரம்மத்தில் முடிவடைகிறது அப்படிம்பாங்க. பிரம்மத்திற்கு பின்னாடி ஆதாரமாக யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. சோ இங்க வைஷ்ணவ சன்னியாசிகள் பக்தர்கள் என்ன பண்றாங்க? திவ்யமான கடமைகளை ஆற்றுதெல்லாம் ஆனந்தத்துடன் இருக்கிறார்கள். மேலும் இறைவனின் திருநாட்டை அடைவதற்கான இறுதியில இறைவனின் திருநாட்டை அடைவதற்கான உத்தரவாதமும் அவர்களிடம் உள்ளது. ஏன்னா கொஞ்சம் அடி எடுத்து வச்சா போறோம், அவர்களை பகவான் விடவே மாட்டார். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 100 அடி எடுத்து வைக்கிறேன்னு முன்னாண்ட நம்மளை கூப்பிட்டுக்கிறார். ஆனா மாயாவாத சன்னியாசிகள் சில சமயங்கள்ல தன்னுணர்வு பாதையில் வீழ்ச்சி அடைந்த மக்கள் தொண்டு. ஏன்னா பிரம்மத்துல அவங்க போய் நிலைத்திருக்க முடியாது, சேவை இல்லாம செயலின்றி இருக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு போய் சும்மா உட்காந்துருப்பேன்? ஏன்னா ஆத்மாவோட இயல்பு என்ன? செயல் புரிவது. அதனால மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் பிறப்பெடுத்து மக்கள் தொண்டு, சமூக சேவை, பௌதிக செயல்கள்ல இவ்வாறு நுழைஞ்சிடுறாங்க. அச்செயல்கள் பௌதிக ஈடுபாடுகள். எனவே எது பிரம்மன் எது பிரம்மன் அல்ல என்பதை பற்றிய வரட்டு கற்பனைகளில் ஈடுபட்டிருக்கும் சன்னியாசிகள் பற்பல பிறவிக்கு பின் கிருஷ்ண பக்திக்கு வரலாம். சோ பகுநாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதை வாசுதேவ சர்வம் இதி மகாத்மா சூதுர்லப. சூதுர்லப அப்படின்னா அரிதானவர்கள். பற்பல பிறவிக்கு பின்னாடி வாசுதேவர் தான் கடைசி, அவர் தான் இறுதி அப்படிங்கிற நிலைமைக்கு அப்புறம் பக்திக்கு வரலாம். என்றாலும் அவர்களை காட்டிலும் கிருஷ்ண பக்தியின் செயல்களில் ஈடுபட்டுள்ள வைஷ்ணவர்கள் நன்னிலையில் உள்ளனர். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே வாய்ப்பு இருக்கு. தீவிரமா பக்தி செஞ்சா இப்பவே போயிடலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் பல ஜென்மங்கள், முதல்லயே 84 லட்சம் பிறவிக்கு அப்புறம் தான் மனித பிறவி. சோ இந்த மனித பிறவியிலும் பல ஜென்மங்கள் எடுக்கணுங்க. ஏன்னா அது கேரண்டி கிடையாது. இப்போ மறுபடியும் சமூக சேவை செய்யலாம், அப்புறம் மறுபடியும் அதுல இருந்து வீழ்ச்சி அடைந்தால் மறுபடியும் மிருக நிலைக்கு வீழ்ச்சி அடைய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இந்த ஜட உலகமானது முக்குணங்கள், மாயைக்கு, அறியாமைக்கு உட்பட்டது. அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பக்தி தொண்டுல இருந்து வீழ்ச்சி அடைய வாய்ப்பு அவ்வளவா கிடையாது. ஏன்னா பகவானோட பிடியில நம்ம எல்லாம் வந்துட்டோம். மாயா நம்மளை தாக்காது. ஆனா இந்த வெளியில இருக்கிறவங்க பாருங்க, இந்த அருவவாதிகள், மாயாவாதிகள், இந்த கற்பனை தத்துவவாதிகள், அவங்களெல்லாம் மாயா போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா பகவான் தன்னை சரணடையவர்களுக்கு அறிவை தருகிறார், தன்னை சரணடையாதவர்களுக்கும் மேலும் மேலும் குழப்பத்தையே தருகிறார். சோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இதோட முடிச்சுக்கலாம்.